எஃப்எம்சிஜியை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ 2022 ஒரு 2 இயர்ஸாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு தடவை வீக்லி க்ளோசிங் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்த வீக்கே அந்த வீக்லி ரெட் கேண்டில் இருக்குல்ல, அதை பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டில் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு மார்ச் 23 வந்த லோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே ஒரு லோ வந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் எல்லா செக்டாருமே லாஸ்ட்டு மார்ச்லேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. ஸோ அங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்குது. திரும்ப நமக்கு அக்டோபர் 23 அப்பையும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. லாஸ்ட்டு வீக் நம்ம வீக்லி வீடியோவில் கூட இங்கே ட்ரெண்டு சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் லாஸ்ட் வீக்கும் பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போய் பை பண்ணலாம் எஃப்எம்சிஜியை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஓகெங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு ரீடெஸ்ட் வரும். ஸோ அதுக்கு ரீடெஸ்ட் வரும்போது அகெயின் இந்த ரேஞ்சு வரும். இந்த ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னா நான் அகெயின் ஒரு ஸ்பெஷல் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பையர் டிப்பாக இருக்கும். சப்போஸ் இது கீழே பிரேக் அவுட் ஆகாது. சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் 46,350 அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். இப்போது ஒரு லாஸ்ட்டு 6 வீக்காக கான்சிக்யூட்டிவாக செல்லிங் வந்திருக்குது. ஓகேங்களா. இது எப்போ ஸ்டாப் ஆகும், கொஞ்சம் கூட ரெக்கவரி இல்லாமல் செல்லிங் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்க்கும்போது இப்போது இது பிரேக் டவுன் தான் ஆகிருக்குது. ஆனால் இந்த ட்ரெண்டு கீழே ஒரு வீக்லி கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் லெவல் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கே இந்த ட்ரெண்டுக்கு மேலே வீக்லி க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா கூட எஃப்எம்சிஜி ரிவர்சல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அடுத்தடுத்த லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு இந்த லெவல் தான் சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 50-900 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போயிருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும். அதாவது 54,300லேயே சப்போர்ட் எடுத்துருக்கணும். அங்கே சப்போர்ட் எடுத்த மாதிரி ஒரு வீக்லி கேண்டில் மட்டும் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து பயங்கரமாக செல்லிங் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 52,900 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு 50,900. ஸோ இந்த லெவல் இதை ஒரு கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் ஆகிறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் இந்த ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதாவது நமக்கு நெக்ஸ்ட் வீக்கு 54,000 எஃப்எம்சிஜி 54,000க்கு மேலே வீக்லி க்ளோசிங் வரணும். அப்படி வந்துச்சுன்னா எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். அதாவது 58,000 அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிபனாக்கியாக பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி போயிருக்குல்ல, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓகே இந்த 618 லெவலும் 786 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இந்த 0.5 அதாவது 50%லேயே ரிவர்ஸை கொடுக்கும். ஸோ 50%லேயே ஃபஸ்ட்டு அதாவது 3வது வீக் இதுக்கு முன்னாடி அந்த ரேட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி போயிட்டு அகைன் செல்லிங் ஆகிருக்குது. ஸோ 618ஐயும் அது தாராளமாக பிரேக் பண்ணும். ஏன்னா 0.5ல் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா 618ஐயும் பிரேக் பண்ணும். 786ல் தான் அடுத்த சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த 786ங்கிற லெவல் 50-440. ஸோ 50-500 அப்படின்ற ரேஞ்சை சப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஃப்எம்சிஜிக்கு. மேபி இந்த ரேஞ்சிலேயே, அதாவது 618 to 786 ரேஞ்சு தான். அதுக்காக அக்யூரேட்டாக 50-500 சப்போர்ட் எடுக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஜோனுக்குள்ளே எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா 50-400 500 லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். ஸோ அதனால தான்
நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு ஸ்விங் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங் க்ளோசிங் அபோவ் 54,000 அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எஃப்எம்சிஜியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ரீடெஸ்ட் லெவல் அது வந்து இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இன்னும் ஒரு 7% செல்லிங் வந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக எஃப்எம்சிஜியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.